வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் கேட்டோம். நானே வாசிக்கிறேன். 127 சங்கீதம் 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நிறைய முறை இந்த வேத வாக்கியத்தை நம்ம படிச்சுக்கிறோம். நிறைய சத்தியங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம கேட்டுக்கிறோம். 127 சங்கீதம் 4ம் வசனத்துல இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த சுதந்திரம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை வந்து எபிரேய மொழியில் நீங்க பார்த்தீங்கன்னா பரம்பரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னங்க அது? பரம்பரை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தாரும், திருமணமான தம்பதிகள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு சந்ததி வேண்டும், ஒரு பரம்பரை வேண்டும். எல்லாம் அதான் எதிர்பார்க்கணும். அப்போ ஒரு சந்ததியோ ஒரு பரம்பரையோ வருகிறது என்று சொன்னால் அது யார் மூலமா தான் வரும்? கர்த்தரால். பாருங்க, வசனம் சொல்லப்படுங்க, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சந்ததி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் யாரால் கொடுக்கப்பட்ட சந்ததி? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சந்ததி. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? பிள்ளைகள் என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. தேவன் யார் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். வசனத்துல வாசிக்கிறோம், வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ ஒரு கர்ப்பத்திலே வந்து ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா அது யாருடைய பலன்? தேவனுடைய பலன். இந்த பலன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது வந்து எபிரேய மொழியில் என்ன இருக்குன்னா ஒப்பந்த கட்டணம். என்ன இருக்குங்க? ஒப்பந்த கட்டணம். பலன்னா ஈவு, கிஃப்ட் இல்லைங்களா. ஆனா எபிரேய மொழியில என்ன இருக்குன்னா ஒப்பந்த கட்டணம் இருக்கு. தேவன் நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறாருன்னா நம்மோட ஒரு என்ன செய்யறாரு? ஒப்பந்தம். நான் உனக்கு தர்றேன், நீ என்ன செய்யணும்? அந்த குழந்தைய எனக்கு ஏற்ற பிரகாரமாக நீ என்ன செய்யணும்? அந்த குழந்தைய வளர்க்க வேண்டும். அப்ப தேவன் நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறாருன்னா நம்மோட அவர் என்ன செஞ்சுக்கிறாருங்க? ஒப்பந்தம் பண்ணிக்கிறார். ஒப்பந்தம் பண்ணி என்ன கொடுக்கிறாரு? குழந்தை கொடுக்கிறார். அப்ப உலகத்திலே இன்றைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, பிள்ளை இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைக்காக பல லட்சங்கள் என்ன பண்றாங்க? செலவு பண்றாங்க. செயற்கை கருத்தரிப்பு மையம்லாம் இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு செலவு பண்றாங்க. ஆனால் தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாருன்னா அப்பெல்லாம் செலவு பண்ணாம என்ன கொடுத்துக்கிறாருங்க? கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அதை சுகபல ஜீவனோடு பிறக்கும்படியாக என்ன பண்ணிக்கிறாருன்னா உதவி பண்ணிக்கிறார். பிரசவ காலத்துல சகோதரிகள் எவ்வளவு பத்திரமா இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க எதெல்லாம் அவங்க சாப்பிட நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிட முடியாது. குழந்தைகள் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் தியாகம் பண்றாங்க. அந்த 9 மாதங்கள், அந்த 9.25 மாதங்கள் எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறாங்க. படுத்திருக்கும் போது கூட திரும்பி படுக்கணும் கூட என்ன செய்வாங்க? மாசமா இருக்கும்போது, கர்ப்பமா இருக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்யறாங்க? திரும்பி படுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குழந்தையை பத்திரமா நம்ம என்ன செய்யறோங்க? பாதுகாக்கணும். அப்ப குழந்தை வந்து பிறக்கும் போது நம்ம எவ்வளவு பயப்படுறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம். நம்ம தேவனிடத்துல சுகப்பிரசத்தை வாய்க்க செய்யும் என்று சொல்லி எவ்வளவு ஜெபம் பண்றோம். நிறைய நேரங்களில் தேவன் என்ன கொடுக்குறாங்க? சுகப்பிரசவத்தை என்ன பண்றாருன்னா அவர் நமக்கு என்ன பண்றாருன்னு கொடுக்கிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். சரி, இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்துட்டாரு. அந்த கனி சுவையான கனியா அல்லது கசப்பான கனியாங்கிறது யார் தான் முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த கனி சுவையான கனியா இருக்குதா அல்லது கசப்பான கனியா இருக்க போகுதா அப்படிங்கிற அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? பெற்றோரிடத்திலே. பிள்ளைகளை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்க விட்டீங்கன்னா அது என்ன கனியாயிரும்? கசப்பான கனியாயிரும். தேவனுக்கேற்ற பயத்திலும் பக்தியிலும் குழந்தைகளை நாம் வளர்ப்போம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கனி? தேவனுக்கேற்ற சுவையான கனியாக இருக்கும். தேவன் கனியை கொடுக்கிறாரு. அது கசப்பான கனியா அல்லது சுவையான கனியாங்கிறது யார் தான் நடத்தணும்? பெற்றோர்கள். தேவன் நமக்கு பிரமாணத்தை கொடுத்து, பெற்றோர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்து பிள்ளைகளை இப்படி என்ன செய்யுங்க? வளருங்கள் நமக்கு போதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி என்ன செய்யுங்க? போதியுங்கள்.
நம்மோட ஒரு என்ன பண்ணிக்கிறாருங்க, ஒப்பந்தம். பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மள என்ன பண்ணிக்கிறாரு, ஒப்பந்தம் பண்ணிக்கிறார் இல்லைங்களா? யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஸ்திரீயானவுக்கு பிரசவ காலம் வருகின்ற பொழுது என்ன ஆகுறாங்க, பயம், பயங்கரமா பயப்படுறாங்க. வேதனை அவங்களால என்ன செய்ய முடியலங்க, தாங்க முடியல. அந்த வேதனையை தாங்க முடியல, கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. இனிமேல் இந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது, இனிமேட்டுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த குழந்தை பிறந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம், அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கள் பட்ட அந்த உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க, பிள்ளைய பெற்று எடுக்கிறாங்க. பிள்ளையின் முகத்தை பார்க்கும்போது அவர்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிருது, காணா போயிருது எல்லாமே. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. உண்மையா இல்லைங்களா? இல்லைங்களா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. குழந்தைய வந்து காப்பாத்துறாங்கன்னா அது யார் தான் காப்பாற்ற முடியும்? பிறந்த குழந்தைய தாய். எப்படி பாதுகாக்கிறாங்க? வசனத்துல பாருங்க, பால் கொடுக்கிற தாயானவள் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறாங்க குழந்தைய. குழந்தையுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, எப்படி பாதுகாக்கிறாங்க? பத்திரமா பாதுகாக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன பலவீனம் வந்து உடனே எங்க தூக்கிட்டு ஓடுறாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறாங்க. தாங்க உடனே என்ன செஞ்சுக்கிறாங்க, குழந்தைக்காக வருத்திக்கிறாங்க. உண்மையா இல்லைங்க? பெரும்பாலான பெற்றோர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா பெற்றோரும் நம்ம சொல்ல முடியாது. உலகத்திலே துன்மார்க்கமான பெற்றோர்களும் இருக்கிறாங்க. நம்ம படிக்கிறது, நம்ம பேசுறது யாருன்னு நல்ல பெற்றோர்களை பற்றி நம்ம என்ன பண்றாங்க, பேசுறோம். உங்கள் பிள்ளைகள் அப்படியே வளரும், கொஞ்சம் கொஞ்சமா வளரும். வளரும் போது பிள்ளைகள் கேட்பாங்க, அப்பா எனக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுங்க. அப்பா என்ன செய்வார், உடனே அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பார். பாருங்க, வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? பிள்ளைகள் கேட்கிறாங்க, அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வாங்கப்பா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. வெளியே போயிட்டு ஒரு கல்லை கொண்டு வந்து இந்த இதை சாப்பிட்னு கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டோம்? நான் பிள்ளைகளை நேசிக்கிறோம், இந்த கல்லை சாப்பிட்னு கொடுப்போமா? அடுத்த வசனம் பாருங்க. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? குழந்தைகள் மீன் கேட்கறாங்க, எனக்கு மீன் வாங்கி கொடுங்க. பாம்பை கையில கொடுத்துருவீங்களா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு? எந்த பெற்றோரும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் எப்படி பாதுகாக்கணும் பாருங்க பிள்ளைகளை. வேண்டியதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா? 11ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. தேவன் பெற்றோர்கள் என்ன சொல்றாரு? பொல்லாதவர்கள். ஏன் அந்த வார்த்தை எங்க பயன்படுத்துறாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்புதான் நிக்கிறவங்களாம் யாரு தாங்க? எல்லாமே பொல்லாதவங்க தான். தேவனுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் செய்யவில்லையோ அவங்களாம் எப்படிதான் இருப்பாங்க? பொல்லாதவர்கள். அங்கிருந்து யூதர்களை பார்த்தா சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம எப்போது என்னதான் கொடுப்போம்? நல்ல ஈவுகள். உலகத்தாருக்கு, மற்றவர்களுக்கு நம்ம பொல்லாதவர்களா இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம பொல்லாதவர்களா இருப்போமா? பிள்ளைகளுக்கு எப்படி இருப்போம்? நல்ல பெற்றோர்களாக இருப்போம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோங்க? நல்ல ஈவுகளை என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பன் என்ன சொல்றாரு பிள்ளைகளுக்கு? நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும். தகப்பன் என்ன செய்யறாருன்னா பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாருங்க? அந்த வசனத்துல பாருங்க, புத்தி சொல்றாங்க, தேர்தல் படுத்துறாங்க, எச்சரிப்பு கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகள்லாம் செய்யறாங்க.
எச்சரிக்கை வேண்டிய நேரத்தில் என்ன செய்யறாங்க? எச்சரிக்கிறாங்க. சோர்ந்து போகும்போது என்ன செய்யறாங்க? தேர்தல் படுத்துறாங்க. நீ இப்படி நடக்கக்கூடாது, இப்படிதான் நடக்கணும் என்ன செய்யறாங்க? புத்தி சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றது யாரு? தகப்பன். நம்ம அப்படிதான் இருக்கணும் இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறோங்க? பத்திரமாய் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் நம்ம என்ன செய்யறோங்க? கொடுக்கணும். சரி, எல்லா பிள்ளைகளும் ஒரே அறிவோட இருப்பாங்களா? எல்லா பிள்ளைகளும் ஒரே அறிவோட இருப்பாங்களா? இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிறாங்க இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே விதமான அறிவு இருக்கா? அறிவு இருக்க? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவன் அவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. தேவன் எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துக்கிறாருன்னா, இந்த வரன் சொல்றாருங்களா, வரன் என்ன? கிஃப்ட், பரிசு கொடுத்துக்கிறாரு எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கும். சில குழந்தைகள் நல்லா பாடுவாங்க, சில குழந்தைகள் நல்லா வேலை செய்வாங்க, சில குழந்தைகள் நல்லா பேசுவாங்க, சில குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. தேவன் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன கொடுக்கிறாருன்னா இந்த வரத்தை கொடுக்கிறார், பரிசு. அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன திறமை வேண்டுமானாலும் இருக்கலாம். வசந்த் சொல்றீங்களா? அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவர்களுக்கு எப்படி இருக்குதுங்க? வேறு விதமாயும் இருக்கிறது. அப்படியே குழந்தைகள் ஒரு 3 வயசு 3.5 வயசு வரும்போது அப்படியே நல்லா பாதுகாக்கிறோம். எல்லா விதமான தேவைகளை குழந்தைகள் நம்ம செய்யறோம், எல்லாமே பண்றோம். பிரச்சனை எங்க ஆரம்பிக்க தெரியுங்களா? ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது ஆரம்பிக்கும். எப்படி குழந்தை தேவன் நம்ம கொடுத்துக்கிறாரு, எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோம், வேண்டிய எல்லா விதமான குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து பத்திரமா பாதுகாத்து தேவன் கொடுத்த அந்த கிஃப்டை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எங்க கொண்டு போய் கொடுக்கிறோம்? உலக கல்வியில கொண்டு போய் கொடுக்கிறோம். என்ன ஆகும் தெரியுங்க? உலக கல்வியில கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு அனுப்புறோம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நம்முடைய மனநிலைகளை என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா மாற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த நாம், தேவனுக்கு நன்றி செலுத்தின நாம் பிள்ளைகளுக்காக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே நம்முடைய குணநலங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிருங்க? மாற ஆரம்பிச்சிருது. தேவன் கொடுத்த குழந்தைக்காக தேவனை நம்ம என்ன செய்யறோம்னா ஸ்தோத்தரிக்கிறோம். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் யாரை மறந்துடுறோம்? தேவனையும் மறந்து விடுகிறோம். பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவு மார்க்கு? நான் இவ்வளவு மார்க் எடுத்துக்கிறேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு? 500க்கு 498. நீ எவ்வளவு மார்க் எடுத்த? 400. ஏன் இவ்வளவு மார்க் எடுத்த? அவன் நல்லா படிக்கிறான், அதே டீச்சர் தான் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீ இப்படி மார்க் எடுத்த? உன் ஏஜ் அவன் ஏஜ் ஒரே வயசு தானே, நீ இப்படி மார்க் எடுத்த? பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது தெரியுங்களா? டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கணும், அடிக்க ஆரம்பிக்கணும், கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறோம், கெட்ட வார்த்தைகள் கொண்டு பேச ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் செல்லம், பட்டுக்குட்டி, தங்கக்குட்டிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தெரியுங்களா? சனியனே, நாயே, பேயே, விளக்கென்ன, என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லா வார்த்தையும் பயன்படுத்தணும். என்ன ஆகுதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? அவன் மட்டும் நல்லா படிக்கிறான், நீயே நல்லா படிக்கிறது இல்ல. தேவன் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனிய நம்ம என்ன செய்யறோங்க? யோசனை பண்ணி பாருங்க. அவன் அவனுக்குரிய வரம் உண்டு. ஒரு குழந்தை நல்லா படிக்கணும், ஒரு குழந்தை நல்லா படிக்காது. நான் ஆவரேஜான மார்க்கு, என்னுடைய மனைவி ஆவரேஜான மார்க்கு, என் பிள்ளை எப்படி படிப்பாங்க? அவனை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவனை போட்டு அடியடின்னு அடிச்சா அவனுக்கு என்ன நாலேஜ் தேவன் கொடுத்துக்கிறாரோ, அறிவை கொடுத்துக்கிறாரோ, அந்த கிஃப்டை கொடுத்துக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல அவன் என்ன செய்வாங்க? படிப்பான். பொறாமை வந்துருக்கு. ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன வந்துருதுங்க?
ரிச்சான ஸ்கூல்ல தான் சேர்க்கணும், அங்கதான் நல்ல படிப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லை நினைக்கிறான். இன்னைக்கு அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எங்க படிச்சவங்க தான்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். நமக்கு அங்கே என்ன வந்துருதுங்க? கௌரவம் வந்துருது. நல்ல ஸ்கூல்ல படிச்சாதான் நல்லா இருப்பான், இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சா என்ன செய்ய மாட்டான், நல்லா இருக்க மாட்டான், முடிவு பண்ணிக்கிறோம். ஐயோ உங்க பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, அது ஒரு கேவலமா நினைக்கிறான். ஓ இந்த ஸ்கூல்ல படிக்காத, பெரிய ஸ்கூலுங்க, பரவாயில்லையே. மற்றவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 29-30 பாருங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாருமே அப்போஸ்தலர்களா? இல்ல. எல்லாருமே தீர்க்கதரிசிகளா? இல்ல. எல்லாரும் போதகர்களா? இல்ல. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? இல்ல. எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? இல்ல. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? இல்ல. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்ல. அவனுக்குரிய வரம் இருக்குது. அப்போஸ்தலனா அவங்க அந்த வேலையை செய்வாங்க, தீர்க்கதரிசிகள்னா அந்த வேலையை செய்வாங்க. தேவன் பாருங்க எல்லாத்தையும் பிரிச்சு தான் வச்சுக்கிறார். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் உலகத்துக்கு எல்லா பிள்ளைகள் மாதிரி ஒரே அறிவை கொடுத்துருவாரா? ஏன் பிள்ளைகளை போட்டு நம்ம டார்ச்சர் பண்றோம்? ஒரு அம்மா சொல்லுது, பிள்ளைய நான் பெல்ட் வச்சு அடிப்பேங்குது. 8வது வரைக்கும் நல்லா படிச்சா, 9வது போகும்போது படிக்கல, நான் பெல்ட் வச்சு அடிச்சேங்குது. படிச்சு என்ன செய்ய போறீங்க? நோக்கம் என்ன? அப்ப இங்க தேவன் சொல்றாரு, அவனவனுக்குரிய வரம்பு இருக்குன்ற. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்கு நம்ம பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். ஓ இவனால் இவ்வளவுதான் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணுங்க, அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பலூன் எவ்வளவு காற்று உள்ள அடக்க முடியுமோ அவ்வளவுதான் அடங்கும். பிடிச்சி ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பலூனை வெடிச்சு போயிடும். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு மார்க் எடுத்துட்டு வரணும். பையன் ஸ்கூலுக்கு போவான், அந்த மார்க் எடுக்க மாட்டான், வீட்டுக்கு போனா அடிப்பாங்க, பெல்ட்ல அடிப்பாங்க. என்ன செய்யறது? ஸ்கூல்ல இருந்து அப்படியே ஓடி போயிடணும். ஓடுறனா இல்லைங்களா? அதுக்கப்புறம் பிள்ளையக்கான என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? அழுது புரண்டு தேடிட்டு இருப்பாங்க. மனநிலை பாருங்க. ஒரு காலகட்டத்திலே பிள்ளைகளை நம்ம பார்த்த போதும் அவ்வளவு அன்பு கூறணும், அவ்வளவு கட்டி பிடிச்சு நம்ம முத்தமெல்லாம் கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு. இப்ப பார்க்கும்போது வெறுப்பா தான் பார்க்கணும் பிள்ளைகளை. அது காரணம் என்ன தெரியுங்களா? கல்வி. அதை வச்சு பிள்ளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எடை போடுறோம். ஒரு ஸ்கூல்ல ஒரு 50 பேர் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா 50 பேரும் முதல் மார்க் எடுத்தா 2வது மார்க் யார் எடுப்பா, 3வது மார்க் யார் எடுப்பா, 4வது மார்க் யார் எடுப்பா? எல்லாமே பஸ் மார்க் எடுத்துருவாங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, படிக்க மாட்டான், அவன் கூட என்ன சேர்க்கணுங்க, ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகளை எங்க கொண்டு போய் சேர்த்துறாங்க? ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. வசனத்துல பாருங்க, கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். தேவனுடைய எச்சரிக்கை. நான் உங்களை என்ன பண்ணிக்கிறேன்? ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்துக்கிறேன். அந்த கர்ப்பத்தின் கனியை எனக்கு ஏற்றதாக நீங்க என்ன செய்யணும்? வளர்க்கணும். நாம் என்ன செய்யறோம்னா, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். அதான் பிரச்சனையே. சொல்ற பாருங்க, உங்கள் பிள்ளைகளை திடனற்று போகாதபடிக்கு. அப்படியே மனசு விட்டு போயிருவாங்க. மனசு விட்டாங்கன்னா என்ன செய்ய முடியாதுங்க, காப்பாற்றலாம் முடியாது. நீ டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும், இன்ஜினியர் பிள்ளைகளை போட்டு இப்படியே டார்ச்சர் பண்ணி நீட் தேர்வு எழுதுவாங்க, ஃபெயில் ஆகி போயிடுவாங்க, தூக்கு மாட்டி செத்துருவாங்க. 12 வருஷம் வளர்த்துருப்பாங்க. என்ன ஆகும்? அப்ப இந்த படிப்புக்காக நிறைய பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க? தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. துன்மார்களோட கையில பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிறாங்க? மாட்டிக்கிறாங்க. வேற தேசங்களுக்கு என்ன செய்யப்படுறாங்க? கடத்தப்பட்டுறாங்க. இவ்வளவு டார்ச்சர் பிள்ளைகள் மேல பெற்றோர்கள்.
அவன் நல்லா படிக்கிறான், என் பையன் நல்லா படிக்கணும், அப்பதான் நான் எனக்கு கௌரவம் அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் முதல் மார்க் எடுத்துட்டு இருக்கிறான். ஒரு அம்மா பாக்குது, ஓ இந்த பையன் முதல் மார்க் எடுத்துட்டு இருக்கிறான், சாப்பாடுல விஷம் கலந்து கொடுத்துருச்சு, நீ போய் இந்த பையனுக்கு கொடுன்னு இந்த அம்மா கொடுத்து விட்டுருக்குது. இது போய் என்ன பண்ணிருக்கா, அந்த பையன் கொண்டு கொடுத்துருக்கான், அந்த பையன் சாப்பிட்டு செத்து போயிட்டான். அந்த அம்மாக்கு என்னன்னா, இவன் முதல் மார்க் எடுக்கிறான், இவன் செத்துட்டானா என்னுடைய பிள்ளை எங்க வந்துருவான்? அப்ப எந்த அளவுக்கு கொலவெறி ஏற்படுத்துது பாத்தீங்களா? இது நடந்துதானே போன வருஷம். அந்த முதல் மார்க் பேசுறாங்க பாத்தீங்களா? சாத்தனை என்ன செய்யுமா? முதல் மார்க் முன்னாடி ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் செத்தாதான் பையன் எங்க வருவான்? தூண்டி விட்டு இருக்கிறான், அவங்க விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க அந்த பையனுக்கு, போய் குடுறான்னு சொல்லி அந்த பையன் போய் கொடுத்துட்டான். அந்த பையன் என்ன ஆயிட்டாங்க? எவ்வளவு ஆபத்து இருக்கு பாத்தீங்களா? அப்ப பிள்ளைகளை நம்ம பக்கத்துல வச்சு நம்ம என்ன செய்யணுங்க, வைத்து வைக்கணும். கூட ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்து விட்டுறாங்க. திரிபுரா இருக்கு இல்லைங்களா, இந்தியாவில் திரிபுரா மாநிலத்தில் 800 ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் ஸ்கூல் பிள்ளைகள் 800 பேருக்கு HIV அட்டாக் ஆயிருக்கு. என்னங்க, எய்ட்ஸ் எப்படான்னு பார்த்தா போதை ஊசி. ஒருத்தன் போட்ட ஊசியை அப்படியே எல்லாருமே போட்டுருக்கிறாங்க. போதை பழக்கத்திற்கும் அந்த கஞ்சானா இருக்கு இல்லைங்களா, நீங்க பிள்ளைகளை போட்டு நீங்க டார்ச்சர் பண்றீங்கன்னா அவங்க அன்பை எங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க? வெளியே பாக்குறப்பெல்லாம் பிள்ளைய அடிக்கிறது, பாக்குறப்பெல்லாம் பிள்ளைய திட்டுறது, படி 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 படி. அவங்க பாப்பாங்க, இங்க என்ன இல்லை நம்மள்ட்ட வீட்டுல அன்பு இல்லை. வெளியே போய் யாரும் அன்பா பேசினா என்ன செஞ்சுவான்? அவங்களோட ஒட்டிக்குமா? உனக்கு சந்தோஷம் வேணுமா, இதை செஞ்சு பாரு, சந்தோஷம் கிடைக்கும். போதை ஊசி, அபின், கஞ்சா இன்றைக்கு நிறைய ஸ்கூல்லையும் நிறைய காலேஜ்லையும் தமிழ்நாட்டில் எது புழங்குதுங்க? போதை பொருள். உடைய ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்து விட்டுருவீங்க. பாவங்கள்லாம் பெரும்பாலும் இப்ப எங்க உருவாது தெரியுங்களா? ஹாஸ்டல்ல தான். ஆண் புணர்ச்சிக்காரர்கள் என்ன ஆவாங்க? அவங்க ஹோமோசெக்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா, ஆணுக்கான் திருமணம் பண்ணிக்கிறது எல்லாம் எங்க பழகிக்குவாங்க போய். தேவன் பிள்ளைய கொடுத்துக்கிறாருன்னா நீங்க பக்கத்துல வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வேண்டியது போதிச்சு அவங்கள அப்படி நடத்தணும். தேவன் கொடுத்த பிள்ளைய 3 வயசுக்கு மேல கொண்டு எங்க கொடுத்துறோம்? உலகத்துல கொடுத்துறோம். அந்த உலகம் யாருக்குள்ள கிடக்குது? எல்லாமே பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. பிள்ளைங்க கொடுத்துறோங்க, பொல்லாங்கிட்ட பிசாசிட்டு நம்முடைய பிள்ளை என்ன பண்ணிடுறோம்? கொடுத்துறோம். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய சத்தியங்களா? பிள்ளைகள் திடீரென்று போகாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யாதீங்க, கோபம் ஊட்டாதீர்கள். வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அடிவாங்கிறது யாராதான் இருப்பாங்க? பிள்ளைகள் தான். கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ கோபம் வந்துச்சுன்னு யாரை போட்டு அடிக்கிறாங்க? பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாங்க. படிக்கிறனாலும் அடிக்கிறாங்க, சாப்பிடலைனாலும் அடிக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் அடிதான் வீட்டுல. பிள்ளைகளுக்கு என்ன ஆவாங்க? நிம்மதியை வெளியே தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், அந்த மார்க் இந்த மார்க் எடுக்கணும், தேர்வுல தோத்து போனா உன்னை சும்மா விட மாட்டேன், நீ இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணலாம் அவ்வளவுதான், நீ வந்து பாரு. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வரும்போது சொல்றாங்க, மார்க் மட்டும் கம்மியா எடுத்துட்டு வா அவனை வச்சுக்கிறேன். அங்கிருந்து வரும்போது அப்படி பயந்து மிரண்டு போய் தான் பிள்ளைகள் வருங்க, வீட்டுல இருந்து வரும். அங்கிருந்து வரும்போது கொஞ்சம் பலவீனம் பிள்ளைகள் வீட்டுல இருந்து சேர்ந்துருங்க, கொஞ்சம் தைரியமா என்ன ஆயிரும், வீட்டுக்கு போனா கிடைக்கும் பெல்ட்ல. அங்கிருந்து அதே ஒரே ஓட்டமா ஓடிடும். அதுக்கப்புறம் பிள்ளைய காணா, அங்க காணா, போலீஸ் ஸ்டேஷன் அழிஞ்சு அங்க விழுந்து இங்க வந்து எல்லா பக்கம் விழுந்து விழுந்து அழுது கடைசியாக போலீஸ்காரங்க வந்து கூட்டம் வரும்போது ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சி எங்கடா போனேன் தங்கம் பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, பிள்ளைகள் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை நமக்கு தெரியறதே இல்லை. ஒரு நாள் உங்களுக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கு. என்னாச்சு? இன்னும் வேன் வரலையே, ஃபோன் பண்ணுங்க. உடனே ஃபோன் பண்றோம், எங்க இருக்கீங்க? இதோ 10 நிமிஷம் வந்துடும்ன்றான். அப்பா பிள்ளை வந்துட்டு இருக்கிறான். ஏங்க பிள்ளை எங்க வண்டியில ஏறவே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பிள்ளைகளை நம்ம அருகில் வைத்து அவளை என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். ஹாஸ்டல் நீங்க என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. ஒரு காலேஜ் இருக்கா, நீங்க பக்கத்துல போய் தங்கி என்ன செய்யுங்க, பிள்ளைகள் அங்கிருந்து அனுப்புங்க. பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஈசாக்கு யாக்கோபு யாரோட குடியிருக்கிறாங்க? ஈசாக்கு யாக்கோபு எப்படி இருந்தாங்க? தேவனுக்கு பிரியமாக பூர்ண புருஷர்களாக இருந்தாங்க. ஏசா இருந்தார் இல்லைங்களா? அவர் எங்க இருந்தாருங்க? வனசஞ்சரி, வனத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கிறார். யாக்கோபு யாரோடு இருக்கிறாரு? ஈசாக்கோடும் ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். யாக்கோபு எப்படி வளர்றாருங்க? தேவனுக்கு ஏற்ற பயத்திலும் பக்தியிலும் வளர்கிறாரு. ஆனால் ஏசாவை பார்க்கிறோம், வனசஞ்சரி பார்க்கிறோம் இல்லைங்களா? அலட்சியப்படுத்துறாரு சேஷ்டபுத்திர பாகத்தை. எபிரேயர் 12:17 ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்ன செய்யப்பட்டாரு? தள்ளப்பட்டார். பிள்ளைகளை தூரமெல்லாம் அனுப்பிடாதீங்க. காலேஜுக்கு அனுப்புறாங்க, பிள்ளைகளை தூரமா அனுப்பிடுறாங்க. திரும்பி அவங்க பரிசுத்தமா திரும்பி வருவாங்க நமக்கு சொல்ல முடியாது. என்ன பழக்கத்தை கத்துட்டு வராங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. அந்த அந்த திரிபுரம் நடந்தது இல்லைங்களா? அது 40 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. 40 பிள்ளைகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு, HIV-னால் பாதிக்கப்பட்டு 40 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க, 800 பேருக்கு மேல இருக்கிறாங்க. கணக்கெடுத்து 800 பேர் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. வாழ்க்கை அழிஞ்சு போச்ச. காரணம் யாருங்க? பெற்றோர்கள் தான் காரணம். எவ்வளவு சத்தியத்தை நம்ம படிக்கிறோம், எவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், ஏன் அப்படி பிள்ளை சரியா வளர்க்கறது இல்ல? அப்ப ஏசா ஈசாக்கு ஆபிரகாமை விட்டு தூரமா போயிட்டாரு. அவர் என்ன ஆயிட்டாருங்க? கெட்டு போயிட்டாரு. பிள்ளைகளை நம்ம தூரமா அனுப்புறோம்னா அவங்க என்ன செய்யறோம்? நம்ம என்ன பண்றோம்? அவங்கள கெட்டு போக பண்ணுகிறோம். அடுத்து இந்த ஸ்கூல் பாடங்களை கவனிச்சு பாருங்க. அறிவியல் இருக்குது, வரலாறு இருக்குது, கணிதம் இருக்கு. இதான பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இதான படிக்கிறாங்க. அறிவியல் படிக்கிறாங்க, கணக்கு படிக்கிறாங்க, வரலாறுகள், வம்ச வரலாறுகள் என்ன செய்யறாங்கன்னா படிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் படிக்கிறாங்க? இப்ப நீங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க இல்லைங்களா? தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், கணக்கு, வரலாறு இதான படிக்கிறாங்க. சரி, இந்த அறிவியல், வரலாறு, கணக்கு இதெல்லாம் அவங்க படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. எதுக்கு படிக்கிறாங்க? படிக்கிறது நல்ல விஷயம் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு வருஷத்திலும் அந்த பாடங்களை அப்படியே மாத்திட்டே இருக்கிறாங்க. இப்போ 12th முடிக்கிறாங்க, அடுத்து காலேஜ் போறாங்க, எல்லாமே மாறிட்டே இருக்குது. ஏன் அதெல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு அதெல்லாம் என்னவா இருக்குங்க? பிரயோஜனமா இருக்கு. அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலைக்கு அதெல்லாம் என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். சரி, எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வேலை போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த கணக்கை பற்றியோ, வம்ச வரலாறுகளை பற்றியோ, அறிவியலை பற்றியோ அவங்க எதை சிந்திப்பாங்களா? இதை படிக்கிற நோக்கம் என்னன்னா, என் பிள்ளை என்ன ஆகணும்? ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கணும், எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஆளா இருக்கணும், அப்படிதான் யோசிக்கிறாங்க. தேவன் சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும், இந்த அறிவியல் 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 சொல்றோம் இல்லைங்களா? தேவன் சொல்றாரு அறிவியல் என்று, ஏன்னா ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே கிரேக்க வேதாந்தத்துல என்ன இருக்குன்னா, அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. அறிவியலை தேவன் என்ன சொல்றாரு? பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள். நம்முடைய பிள்ளைகள் என்ன படிச்சுட்டு இருக்காங்க தெரியுங்களா? பொய்யை தான் படிக்கிறாங்க. சயின்ஸ்ல இன்னைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, நாளைக்கு அதை மாத்திடுவாங்க, அடுத்த வருஷம் அதை வேற மாதிரி மாத்துவாங்க. அறிவியல் என்பது நிரந்தரமானதெல்லாம் கிடையாது, அதுல மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். தேவன் தான் சொல்றாரு, அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற இந்த கொள்கையின் விபரீதங்களுக்கு என்னகு அறிவியல் எல்லாம் என்னவாதான் இருக்கு? அடுத்து என்னன்னா வம்ச வரலாறு. வரலாறு படிக்கணும், வரலாறு படிக்கணும். எந்த வரலாறு? என்னென்ன வரலாறு இருக்கோ எல்லா வரலாறையும் படிக்கணும் பிள்ளைகள். இந்த வரலாறுல என்ன இருக்கு? 1 தீமோத்தேயு புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் பாருங்க, தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. இந்த வம்ச வரலாறு என்பது என்ன? முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத அப்படின்ற. எதை கவனிக்க கூடாது? வம்ச வரலாறு. பிள்ளைகள் எதை படிச்சுட்டு இருக்கிறாங்க? வரலாறு தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. யார் யார் எப்படி எப்படி ஆட்சி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, என்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அதான் வம்ச வரலாறு. இந்தியாவில் யார் ஆட்சி பண்ணாங்க, இந்த வம்ச வரலாறு தான் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க? டெஸ்ட் எழுதணும், அதில் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணாதான் நம்ம என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். தேவன் சொல்றதுல என்ன செய்யாத, கவனியாத. பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு போதிக்கணும். இதெல்லாம் எப்படிப்பட்டது? கட்டு கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறையும் கவனியாத. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கவனிக்க கூடாது. நிறைய பொய்யெல்லாம் இருக்கும். இந்தியாவில் வம்ச வரலாறு இருக்கு, எல்லாமே உண்மையான வம்ச வரலாறு. அதுல என்ன இருக்குங்க? பொய் கலந்து வச்சுக்கிறாங்க. அப்ப அறிவியலும் பொய்யா இருக்கு, வம்ச வரலாறும் எப்படிதான் இருக்குதுங்க? பெரும்பாலும் அதெல்லாம் பொய்யாதான் இருக்கு. தேவன் சொல்லாத, என்ன செய்யாத, கவனியாத. அடுத்து கணக்கு இருக்கு. கணக்கு இருக்கு இல்லைங்களா? உலகத்துல எந்த கணக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. ஏபி ஸ்கொயர் அதெல்லாம் எதுவும் சொல்றாங்க இல்லைங்களா? நிறைய கணக்குலாம் சொல்றாங்க. நீங்க எந்த கணக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. தேவன்ட்ட ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்குன்னு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு. நாம் ஒப்புவிக்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது. என்ன கணக்குங்க? நான் பேசின வீணான வார்த்தைகள் யாவை குறித்து என்ன செய்யணுங்க? கணக்கு கொடுக்கணும். வரலாறு என்று சொன்னால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. ஆதியாகவும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்வார். அதுதான் வரலாறு. தேவன் நமக்கு இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, ஜீவராசிகள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது, மனுஷர்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாமே தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க நம்முடைய புஸ்தகத்துல. இந்த வரலாறு தான் எப்படிப்பட்டது? உண்மையான வரலாறு. ஆதியாகமம் 2:4 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகள் என்ற. இதுதான் வரலாறு. இந்த பூமிக்குரிய வரலாறு, இந்த மனுஷர்களை பற்றிய வரலாறு, இதெல்லாம் எப்படிப்பட்டது? இது அப்பிரயோஜனமானது, பிரயோஜனமற்றதுன்னு சொல்ற. தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமா இருக்கும். வம்ச வரலாறுகள் என்னவா இருக்குது? எல்லாமே அப்பிரயோஜனமும். இப்ப நீங்களாம் இங்க பெரியவங்கள உட்காந்துக்கிறீங்க, எல்லாம் ஸ்கூல் லைஃப்ல நீங்க முடிச்சிட்டீங்க. நீங்கள் படித்த அந்த கணக்கு, அந்த வரலாறு, இந்த அறிவியல் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் பிரயோஜனப்படுதா? யாருடைய வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த வரலாறு உங்கள் வேலைக்கு அதெல்லாம் பயன்படுதா? நீங்க டெஸ்ட் வேணா என்ன பண்ணலாங்க, எழுதுனா அது உங்கள் வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம்னா, சயின்ஸ் படி, ஹிஸ்டரி படி, மேக்ஸ் படி, இப்படியே போட்டு நம்ம என்ன பண்றோங்க பிள்ளைகளை. என்னைக்காவது ஒரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே நீ முதல்ல தேவனுடைய வார்த்தை படி நம்ம சொல்லிக்கிறோம். சொல்றோமா? நம்ம பைபிள் படி நம்ம சொல்றோமா? ஸ்கூல் பாடங்கள்லாம் படி நம்ம சொல்றோம். எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து படின்னு சொல்றோம். ஆனா என்னைக்காவது பைபிள் படி, தேவனை மகிமைப்படுத்தி நீ பாடலை பாடு, தேவனிடத்திலே ஜெபம் பண்ணு, படுக்கும்போது ஜெபம் பண்ணு, எந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணு சொல்றோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து நம்ம சத்தமா வாசி நம்ம சொல்றோமா?
அந்த உலக கல்வி என்பது தேவனுக்கு முன்பதாக என்னவா இருக்கும்? அதெல்லாம் அது எல்லாமே பைத்தியமாய் இருக்கிறது இல்லைங்களா? பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 பாருங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இந்த உலக ஞானம் என்பது அது எப்படிப்பட்ட ஞானம்? அது பைத்தியம். பைபிள்ல நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கிறீங்கன்னா அது தேவனுடைய ஞானம். உலக கல்வி என்பது தேவன் சொல்றாரு அது பைத்தியன்றார். நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, அடுத்து காலேஜ் அனுப்புவாங்க. காலேஜ் போயிட்டு பிள்ளைகள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்? உலக கல்வியில அவங்க முதன்மையா போதிக்கிறது என்னன்னா பரிணாம வளர்ச்சி, அதான போதிக்கிறாங்க. நீங்க வந்து அவங்க காலேஜுக்கு போறாங்க, அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது சொல்லுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. பைபிளை பற்றி நம்ம எவ்வளவு நேரம் போதிக்கிறோம்? 1 மணி நேரம் போதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலேஜ்ல காலையில 9 மணிக்கு போனாங்கன்னா 3 மணி வரைக்கும் போதிக்கிறாங்க. எதை அதிகமா கத்துக்குவாங்க? உலக கல்வி. தேவன் சொல்றாரு அந்த உலக கல்விய தேவன் என்ன ஆக்கிட்டாருங்க? பைத்தியமாக்கிட்டாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21 பாருங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். உலக ஞானம் அவன் இருந்துச்சுன்னா அவன் யாரை அறிய மாட்டான்? தேவனை அறிய மாட்டான். தேவனை அறிய வேண்டும் இருந்துச்சுனால் உலக ஞானத்தை என்னவா எண்ணணும்? பைத்தியமா எண்ணணும். அதான் யாரை அறிந்து கொள்ள முடியும்? தேவனை அறிந்து கொள்ள முடியும். இயேசு என்ன சொல்ல பாருங்க, மத்திய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை. தேவன் தம்முடைய சத்தியத்தை யாருக்கு மறைக்கிறாரு? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கிறார். நாம் என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நல்ல கல்விமான்களா இருக்கணும், உலகத்துக்குரிய ஞானம் பெற்றவர்களா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி நினைத்து நான் பிள்ளைகளை நான் பயிற்றுவிப்போம் என்று சொன்னால், உலக ஞானத்துக்காக பயிற்றுவிப்போம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய சத்தியத்தை யாருக்கு மறைப்பாருங்க? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடுவாரு? மறைச்சிடுவார். சரி, இவ்வளவு படிக்க வைக்கிற நோக்கம் என்ன? உலக கல்வி இவ்வளவு தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து அடிச்சுட்டு சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா? நோக்கம் என்ன? அந்த பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவன் குடும்பத்தை நல்லா பார்க்கணும். பெரும்பாலான பெற்றோருடைய நோக்கம் இதுவாக தான் இருக்கு இல்லைங்களா? தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, பிரசங்கி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த. அப்ப உலகத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்கிறதோ எல்லா இன்பத்தையும் யார் அனுபவிக்கிறது? சாலமோன் ஞானி அனுபவிக்கிறார். அனுபவிச்சவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் அனுபவிச்சேன், இதுல என்ன இருந்ததுன்னா மகிழ்ச்சி தான் இருந்தது. நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறீங்க, நாளைக்கு அவங்க போய் 1 லட்சம் சம்பளம் வாங்கலாம், அவங்க வேண்டிய பொருள்லாம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அதுல என்னதான் இருக்கு? அவங்க மனம் மகிழ்ச்சி கொள்ளும். இதுக்காக அவங்க எவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு உபத்திரப்படுத்திருக்காங்க அவங்கள. அப்ப எல்லாம் அவங்க அனுபவிக்கும் போது புரிஞ்சுக்குவாங்க, இந்த இதுல இவ்வளவு சம்பாத்தியம் பண்றோம், இவ்வளவு படிச்சுக்கிறோம், நம்ம என்னதான் இருக்குது இதுல? மகிழ்ச்சி. அது ஒண்ணுதான் இருக்கும். அவர் சொல்ல பாருங்க 11ஆம் வசனத்துல, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கிறது. எல்லா வேலை, எல்லா பிரயாசம், எல்லாத்தையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாரு, அது மாயை. அவன் 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, 2 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, 3 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரி, அவன் மனம் அதில் மகிழ்ச்சி கொண்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன? மாயை.
அதை வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இப்பொழுதே போதிக்கணும். நாம் என்ன யோசிக்கிறோம்? நம்ம தான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், நம்ம தான் இவ்வளோ ஏழ்மையா இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நல்ல இடத்துக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவ்வளோ பிரயாசப்பட்ட பிள்ளைகளை எங்க கொண்டு போறோம்? மேலான இடத்துக்கு கொண்டு போறோம். கடைசியில் என்ன ஆகும்? தேவனை மறந்து பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குங்க? வேறா இருக்கிறது. சிலதை இச்சித்து என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்துக்கு விலகி போயிடுவாங்க. தங்களை தாங்கள் என்ன செஞ்சுங்க? உருவ கடைசியில அவ்வளோ போனா கையில புழங்கும் போது அவன் என்ன செய்வான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசை என்ன செய்வாங்க? அழிச்சு போடுதான் பார்ப்பான். தேவனை பற்றி அவனுக்கு ஏதாவது போச்சா கேட்பானா? கேட்க மாட்டான். அவன்கிட்ட என்ன இருக்குங்க? பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பிள்ளைகள் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்து வேதனைப்படும் போது ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஐயோ என் பிள்ளை இப்படிலாம் வளர்த்தனே, கடைசி குடிகாரனா போயிட்டானே, ஏதோ போதை வயசுக்கு அடிமையாயிட்டானே. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதவாக்கி நமக்கு போதிக்கிறதா? உலக கல்வியை கத்துக் கொடுங்க, வேணான்னு சொல்லல. கணக்கை கத்துக் கொடுங்க, அறிவியலை கத்துக் கொடுங்க, வரலாறு கத்துக் கொடுங்க. ஆனா அதெல்லாம் எப்படிப்பட்டதுதான்? எல்லாமே மாயானதுதான். அதனால அவனுடைய ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அவன் வம்ச வரலாறு படித்தாலும் சரி, அறிவியலை படித்தாலும் சரி, கணிதத்தை படித்தாலும் சரி, எதை படித்தாலும் அவனுடைய ஆத்மாவுக்கு அது ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. அவனுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனத்தை கொடுப்பது எது என்று சொன்னால் கர்த்தருடைய வேத வாக்கியங்கள். அதை போதிங்க. அவன் நல்லா இருப்பான், அவனுடைய மனைவி நல்லா இருப்பாங்க, அவனுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா என்ன செய்யப்படுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். நல்லா படிச்சாதான் நல்ல வேலையில் இருக்க முடியும்னு நினைக்கிறான். அப்ப உலகத்துல நல்லா படிச்சு மேலான நிலைமைக்கு போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இன்றைக்கு பெரும்பாலான பணக்காரர்கள் படிக்காதவர்கள் தான். அப்படித்தானே? படிக்காதவர்கள் தான் யார் வேலை பார்த்துட்டு இருக்கிறா? நல்லா படிச்சவங்க வேலை பார்க்கறான். படிப்புக்கும் நம்முடைய சம்பாத்தியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? படிச்சாதான் மேல போக முடியும். சுய தொழில் செய்து மேலே போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? கர்த்தருக்கு பயந்து ஒரு உண்மையாய் வேலை செய்து மேல போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11 வசனம் பாருங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை விதைக்கணுங்க. ஞான நன்மைகள் அதை விதைங்க. பிள்ளைகளை திடனற்று போக பண்ணாதிருங்கள். பிள்ளைஇடத்துல அன்பை காண்பீங்க. பிரம்பும் கடிந்து கொள்வதிலும் பிள்ளைக்கு எதை கொடுக்கும்? ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கும். பிள்ளைகள் வந்து தவறு செய்யறாங்களா? அவங்க என்ன செய்யுங்க? கடிந்து கொள்ளுங்கள். தவற திருத்திக்கல என்ன செய்யுங்க? பிரம்பை கையாடுங்கள். பெல்ட் எடுக்காதீங்க. பிரம்பு வச்சு அடிங்க. தேவனுக்கு ஏற்ற பயத்திலும் பக்தியிலும் என்ன செய்யணும்? அவங்கள வளர்க்கணும். உலகத்துல கூடிய கல்வி எல்லாம் என்னவா இருக்கும்? எல்லாமே குப்பை தான். தேவன் சொல்றாது எல்லாம் எப்படிப்பட்டதான்? பைத்தியம். ஞான நன்மைகள் நம்முடைய கரத்தில் இருக்கு. அது என்னது? வேத வாக்கியங்கள். வேத வாக்கியத்தை போதிங்க. பேச சொல்ல இல்லைங்களா? பிள்ளைகள் வந்து பெற்றோரை ஏன் கனம் பண்ணணும்? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பன் என்ன செய்ய? உனக்கு நன்மை உண்டாவதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் நாம் என்ன செய்யணுங்க? போதிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்பதான் அவருடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆகும்? கூடும். நல்ல பெரிய வேலைக்கு போய் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்துறான். மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உலகம் முழுசுமே ஆதாயப்படுத்தினாலும் சரி, சம்பாத்தியம் பண்ணி தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டானா அவனுக்கு எந்த லாபமுமே கிடையாது. டாக்டருக்கு படிக்கிறேன், இன்ஜினியருக்கு படிக்கிறேன், பெரிய கார் ஷாப் வைக்க போறேன், எல்லாமே உலக பிரகாரமான சிந்தனைகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. இதுக்கு போகணும், அதுக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலும் பக்தியிலும் வளர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை எத்தனை பேரண்ட்ஸுக்கு இருக்குது, எத்தனை பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இருக்குது. கர்த்தருடைய சபையில நீங்க எல்லாம் பின்வாங்கி போனது காரணம் என்ன?
பிள்ளைகளை சரியாக நம்ம என்ன செய்யலைங்க, பயிற்றுவிக்கவில்லை. பெரிய பெரிய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் என்ன ஆகிறாங்க, தவறா போயிடும். காரணம் என்ன? பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன ஆவாங்க, அதுக்கு பின்னாடி தான் போவாங்க. உங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை நீங்க போதிச்சீங்கன்னா, பயிற்றுவித்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு பயந்து எப்போதுமே நல்லா இருப்பாங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக சொல்ற பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் பாருங்க. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. எவ்வளோ புஸ்தகத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கு என்ன கிடையாதுங்க, படிச்சுட்டே இருக்கலாம், வாழ்க்கை முடிச்சு படிக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு, வாழ்க்கை முடிச்சு படிச்சுக்கிட்டே இருங்கன்ற. வாழ்க்கை முடிச்சு படிச்சுட்டே இருந்தா என்ன 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 பிரயோஜனம்? நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா பிரயோஜனம் இருக்கு. உங்கள் ஆத்மா என்ன ஆகுங்க, ஈடேறும். தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தை என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். வார்த்தை எப்படி நடந்தா. அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு, அதிக படிச்சாலும் நமக்கு என்ன வந்துருங்க, தொந்தரவு வந்துடும். ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் நல்ல அதிகமா படிச்சு நல்ல அறிவோட இருக்கிறான். அந்த ஆபீஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒருத்தன் மாத்திரம் நல்ல அறிவோட இருக்கிறான். ஆபீஸ் டைம் முடியுது, 9 பேர்த்தையும் போக சொல்லிடுவாங்க, நீ கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு உங்களுக்கு. ஏன்? அதிகமா படிச்சிருக்காரு அவரு. அப்போ 9 பேர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வேலை செய்ய 8 மணி நேரம் வேலை செஞ்சு பாடி என்ன செய்யணுங்க, ஏன்னா அவருக்கு என்ன இருக்குங்க, அதிகம் படிச்சதுனால அறிவு வேற இருக்குது. அந்த அறிவு என்ன செய்யறாங்க, பயன்படுத்தும் போது அப்பதான் யோசிப்பாரு, நம்ம பேசாம தெரியாம இருந்திருந்தா 9வது பேர் நம்மள என்ன செஞ்சிருப்பாங்க. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. சில பேர் போட்டிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி பார்த்தா அவ்வளோ படிச்சு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு டிகிரியா போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க பேருக்கு மேல டிகிரி இருக்கும், ஆள் பார்த்தா எப்படி இருப்பாங்க, இழைச்சி போய் கிடப்பாங்க. அதிக படிப்பு உடலுக்கு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை பாருங்க. இதுதான் முக்கியம். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள சொல்லுங்க. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை, காரியத்தின் கடைத்தொகை, கடைசி தொகையே இதுதான், முடிவே இதுதான். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவனை கொண்டு வருவாருங்க. இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க போச்சிட்டே இருக்கணும். இதுதான் நீ செய்யணும். ஏன்னா நீ நன்மை செஞ்சா தீமை செஞ்சா தேவன் எல்லாத்தையும் கொண்டு வருவாரு. நியாய தீர்ப்பினால் என்ன செய்வார்னா கொண்டு வருவார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு, ஒரு சுதந்திரத்தை, ஒரு சந்ததியை கொடுத்துக்கிறார் இல்லைங்களா, ஒரு பரம்பரையை கொடுத்துக்கிறார். அது சரியான சந்ததியாக தேவனுக்கு ஏற்ற சந்ததியை நம்ம என்ன செய்யணுங்க, வளர்க்க வேண்டும். கர்ப்பத்தின் கனி, தேவனு கர்ப்பத்தை கொடுத்துக்கிறாரு, நம்ம என்ன செஞ்சுக்கிறாருங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார். அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், பயத்திலும் பக்தியிலும் வளர்க்கணும். நீங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம இந்த உலக கல்வியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தீங்கன்னா சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க பிரயாசப்படுறீங்கன்னா சாத்தான்ட்ட ஒப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தேவன் கொடுத்த பிள்ளை எங்க ஒப்பு கொடுக்குறாங்க, சாத்தானுக்கு. உலக கல்வியெல்லாம் அவன் கத்துக்கிட்டு கட்சி என்னவா, தேவனை விட்டு அதிகமா எதை போதிங்க, பேதமாக்கி பிள்ளைகளை அங்க அனுப்புற எங்க அனுப்புற என்ன செய்யாதுங்க, எங்கேயுமே அனுப்பாதுங்க. உங்க பக்கத்துல வச்சு நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்க. உங்க பக்கத்துல இருந்து அவங்க உலக கல்வியை படிக்கிறாங்க. நான் பிள்ளைகளுக்கு போதிக்கணும், என்ன சொல்லணும், உலக கல்வி என்பது தேவன் என்னவா இருக்குது, அது பைத்தியம். ஞானம் எங்க இருக்குது, பைபிள் எடுத்து அவங்கள்ட்ட காட்டுங்க, இதெல்லாம் என்ன இருக்குங்க, ஞானம். இதுதான் நம்ம என்ன செய்யுங்க, ரட்சிக்கணும். நம்ம எங்க கொண்டு போகும், இந்த ஞானம் எங்க கொண்டு போகும், நம்மை தேவனிடத்திற்கு கொண்டு போகணும். அப்ப தேவன் நமக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்துக்கிறார். நம்ம எப்படி பாதுகாக்கணும், பத்திரமா பாதுகாத்து யாருக்கு ஒப்பு கொடுக்கணுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.